சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். அதாவது ஒரு கேள்வி கேட்க வரேன். அப்பாவை விட தாம் பையன் மேல் படிப்பு படிக்கணும்னு அப்பாவை விரும்புவாரா? நான் இவ்வளோ படிச்சுட்டேன், நீ அது கீழே தான் படிக்கணும், நீ என்னை மிஞ்ச பார்க்குறியா, நீ என் மகன் தானே, அதனால் குறையா படித்தா போதும் அப்படின்னு நினைப்பாரா? இல்லை, வாட்ச்மேன் மகன் கூட கலெக்டர் ஆகணும்னு விரும்புவானா மாட்டாரா? நானே வாட்ச்மேன் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என் பையன் நிலக்கடலை விற்றா போதும், தள்ளு வண்டியில் நிலக்கடலை விற்றா போதும். யாராவது நினைப்பாங்களா? என்ன நினைப்பாங்க? இவன் எங்கள் ஊருக்கு ஐஜியாக வரணும், இவங்க எங்கள் ஊருக்கு கலெக்டராக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதே நம்முடைய மைண்டு தான் ஆண்டவருக்கு இருக்குது. அவருக்கு என்ன ஆசைன்னா, அவர் உலகத்தில் இருக்கும்போது என்ன செய்தார்? 4 காஸ்பல் எழுதி வச்சுருக்குல்ல, அதை விட பெரிய காரியத்தை அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டும் என்பது அவர் விருப்பம். அதான் சொல்லியிருக்காரு, நான் செய்ததை நீங்கள் செய்வீங்க, அதை விட மேலானதை செய்வீங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, இயேசுகிறது கூட அப்படி செய்யலப்பா அப்படி நம்மளை ஆண்டவர் சொல்லும்போது, இயேசுகிறதோடு அதிகமாக செய்கிறான்னு சொல்லும்போது அவர் என்ன செய்வார்? கை தட்டுவார், சந்தோஷப்படுவார். நான் அதுதான் சொல்லிட்டு வந்தேன், நான் செய்ததை இவங்க செய்வாங்கன்னு, அதோட மேலானதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். முதல்ல ஆண்டவருடைய வசனம் மாறாதுங்கிறதுக்கு உள்ள வசனத்தை சொல்லிவிட்டு அது எப்படி மாற்றும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மனம் திரும்புதல், விசுவாசம், தாழ்மை, இந்த மூன்றும் ஒரு இன்கிரீடியன்ட். இந்த 3 பொருட்களும் ஆண்டவருடைய வசனத்தையே மாற்றி, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லியிருக்கிறோ அதற்கு அப்பால் சென்று செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஏன் ஆண்டவரே நீங்கள் சொன்ன வசனம்லாம் மாறாதாச்சே? ஒரு எழுத்தாயிலும் எழுத்திலிருந்த உறுப்பாயிலும், ஆங்கிலத்தில் டிட்டில்னு சொல்லுவாங்க, யோது லெட்டர், அதுக்கு ஒரு சின்ன ஒரு சுழி போட்டால் அது வேறு லெட்டர் மாதிரி, அந்த மாதிரி அந்த சுழி கூட தோற்று போகாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்முடைய விசுவாசம், மனம் திரும்புதல், தாழ்மை, இது ஆண்டவரையே மாற்றி அமைக்கும். ஆண்டவருடைய வசனம் மாறாது என்பதை குறித்து முதலாவது சிலது பார்ப்போம். 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உமது வசனத்தையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். மேன்மையுறச் செய்துள்ளீர். The name of God, the word of God are the highest. God has made these things top priority. சரி, மத்தேயு 5:18, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானம் எவ்வளோ பெருசு, பூமி எவ்வளோ பெருசு, அது அழிஞ்சு போகும். ஆனால் நியாயப்பிரமாணம் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. ஆனால் அவர் சொன்னது எல்லாம் அப்படியே நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சில வசனம் நிறைவேறவில்லை என்று மக்கள் நினைப்பதற்கு காரணம், அவர்கள் அந்த வசனத்தை தங்கள் மூளையினால் விளக்கி இருக்கிறார்கள். மூளையினால் வசனத்தை புரிய முடியாது. வசனம் ஆவிக்குரிய மனிதனால் உணரப்பட வேண்டியது. கிராமத்தில் இருக்கிற 5ஆம் கிளாஸ் படித்த ஒரு அம்மா வசனத்தை படித்தா, ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ணி சீனியர் கலெக்டருக்கு வேதத்தில் புரியாத 5ஆம் கிளாஸ் அம்மா சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய வசனத்தை ஆவிக்குரியவன் தான் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. புரியும்படி மொழிபெயர்த்து சொல்கிறேன்.
வேதத்தில் உள்ள எந்த வசனமும் யாராவது அல்லது எவரது சொந்த விளக்கத்திற்கும் கட்டுப்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் உள்ள எந்த வசனமும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் கட்டுப்பட்டது அல்ல. இட் இஸ் நாட் ஃபார் ப்ரைவேட் இன்டர்பிரிட்டேஷன். காட்ஸ் வேர்ட் காட் ஒன்லி ஷுட் இன்டர்பிரட். அதனால தான் நம்ம பேசுகிறதுக்கும் மற்றவங்க பேசுகிறதுக்கும் முரண்பாடு வருது. நான் வாஸ்த வசனத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு? வசனம் மாறுமா? மாறாதா? மாறாது. அவர் பேர், அவர் வார்த்தைக்கு மேலே வார்த்தை ரெண்டையும் உயரத்தில் தூக்கி வச்சுட்டார். அது மாறாது, உடையாது, மீறாது, அதில் விரிசல் விழாது அப்படின்னு வச்சுட்டார். இப்போ நம்ம சில உதாரணங்களை பார்க்க போகிறோம். அமிதாயின் குமாரன் யோனா. அமிதா யார்? அவர் ஒரு ப்ராஃபட். யோனா யார்? அவன் ஒரு ப்ராஃபட். யோனா, உங்கள் அப்பா ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு தீர்க்கதரிசி. உன்னைய பயன்படுத்தி அந்த அசிரிய சாம்ராஜ்யத்தில் உள்ள நினிவேக்கு பாடம் சொல்லித்தர போகிறேன். என்ன ஆண்டவரை சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் சொன்னார், அங்கே போய் நீ பிரசங்கம் பண்ணு, 40 நாளில் அந்த சிட்டியே அழிச்சிடுவேன் நீ அப்படின்னு சொல்லு. அழிவு வருது அப்படின்னு நீ ப்ரீச் பண்ணு. அழிவு வருதுன்னு ஷியோராகவே சொல்லிட்டான். அங்கே இங்கே அலைஞ்சி யோனா ப்ரீச் பண்ணுறான். ஒரு கேள்வி கேட்டேன் யோனாக்கு. ஆமாம், ஆண்டவர் உடனே அசிரிய சாம்ராஜ்யத்தில் உள்ள நினிவேக்கு பிரசங்கம் பண்ண சொன்னாரே, நீ ஏன் தர்சீசுக்கு கப்பல் எடுத்த அப்படின்னு கேட்டேன். அந்த நாட்டில் போய் சொல்லி ராஜாவுக்கு விரோதமாக என்ன நடந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு ஒன்று காட்டினோம். அது எப்படின்னா, அசிரியன் சாம்ராஜ்யத்தில் ஒரு கிரிமினல்ஸை என்ன செய்வாங்க அப்படிங்கிறது அவன் சொன்னான் யோனா. அப்படி எப்படின்னா, இங்கே ஒரு இயந்திரம் மாதிரி மரக்கட்டை இருக்கும். அந்த மரக்கட்டையில் இங்கே வந்து ஆணி மாதிரி இருக்கும், ஊசியாக இருக்கும். இந்த பக்கத்தில் ஒன்று ஊசியாக இருக்கும். இந்த மனிதனை அங்கே நிறுத்தி, கிரிமினல் அங்கே நிறுத்தி இதை அப்படியே மூவ் பண்ணுவாங்க. அது போய் இந்த உள்ள ஆணி சரீரத்தில் இந்த பக்கத்தில் 10 இடத்துல குத்தும். இந்த பக்கத்தில் உள்ள ஆணி 10 இடத்துல குத்தும். எவ்வளோ குத்தும்? ஒரு 3 மில்லிமீட்டர் தான் குத்தும் முதல்ல. ஐயோ வலிக்குதே வலிக்குதே என்னவான். அடுத்த நாள் இன்னும் 3 மில்லிமீட்டர் குத்தும். அதுக்கடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் போகும். அப்படி போய் 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 அப்படியே இருந்து தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் செத்துப்போம். புரியுதா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி போய் அது போய் போய் அவனை கொண்டுடும். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நாடு 40 நாளில் அழியும்னா ராஜா, இவரை பிடிங்கடா, சிறையில் போடுங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது. இவன் நம்ம அழிவை பற்றி பேசிட்டான், அவனை கொண்டு போய் நிறுத்து அந்த ஆயுதத்துக்கு மத்தியில். முதல் நாளே 3 மில்லிமீட்டர் ஆணி இறங்கிரும். பயந்துட்டேன், வேண்டாப்பா, இது நற்செய்தினால் நீங்கள் வாழ்வீங்கள், பொருளாதார ஆசீர்வாதம் வரும், பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும் சொல்லியிருந்தா நான் சந்தோஷமாக சொல்லியிருப்பேன். அழிஞ்சு போகுன்னு சொல்கிறதுக்கு என்னை பிடிச்சிட்டு அனுப்புறது. நம்ம புறப்பட்டு போயிடுவோம். சீட்டு விழுந்தோன்னு ஒருத்தன் சொன்னால், எப்பா கடலில் தூக்கி போட சொல்கிறிய, போயிடும்ல, நீ போயிட்டன்னா. அவன் சொன்னான், அங்கே போய் ஆணி குத்தி சாகிறத விட மீன் தின்னுது செத்து போகிறதே நல்லது அப்படின்னா. அந்த இதில் ஒரு பேசஞ்சர் சொன்னான், நினிவேக்கு முந்தி நம்ம கப்பல் இன்னொரு இடத்துல நிற்கும், எங்கள் ஊரில் வந்து நீ காஸ்பல் பிரசங்கம் பண்ணு, ஆனால் அழிவை பற்றி சொல்லாத, நீங்களெல்லாம் தேவனை தேடினால் நல்லாக வாழ்வீர்கள்னு சொல்லு. ஒரு நல்ல டெம்ப்டிங் நியூஸாக இருந்தது. அதுக்குள்ளே சீட்டு போட்டாங்களே, என்ன செய்யுது? ஆனால் கேட்டேன், அது என்னப்பா, என்ன திமிங்கலத்து வயத்தில் எப்படி இருந்தான்னு. அந்த அந்த திமிங்கிலம்ங்கிறதுக்கு ஈப்ரு வேர்டு வேறு. ஆனால் ஆண்டவர் இவனை தூக்கி போட்ட உடனே விழுங்குறதுக்குன்னே ஒரு மீனை தயார் பண்ணாராம். இவனை விழுங்குறது, அந்த ஒரு மீன் விழுங்குறதுக்கு தயார் பண்ணப்பட்டு அவனை கொண்டு போய் நினிவேயில் இறக்கி விட்டுட்டு அந்த மீன் மறைஞ்சிருச்சு. டேக் கடோல், DAGGADDOL. டேக் கடோல்னால் திமிங்கலம் கிடையாது. அது வந்து ஒரு பெரிய மீன் இருக்கும் தமிழ் மொழிபெயர்ப்பில்.
திமிங்கலத்துக்கு வேறு வேர்டு, ஹீப்ரு வேர்டு. ஆகவே நினிவேயில் அவனை கொண்டு போய் தட்டினாங்க. இவன் பிரசங்கம் பண்ணுறான், சரி நம்ம லைஃப் போச்சு, அவ்வளோதான், மீன்கிட்டருந்து தப்பிச்சோம், இப்போ அசிரிய ராஜாட்டிருந்து தப்பிக்க முடியாது, சரி போவோம், இரத்த சாட்சியாய் மறிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போய் ப்ரீச் பண்ணான். அதுங்க அப்படி மேகம்லாம் இருண்டுருச்சு, பந்தல் கந்தல் சேரெல்லாம் போடல, எல்லாரும் மண்ணிலே முழங்கால் படிடுறாங்க. ராஜா ராணி பிள்ளைங்க எல்லாம் மண்ணிலே முழங்கால் படிட்டு மிருகங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்கல. அப்படி அந்த நேரத்தில் ஒரு டவ் வந்து அவங்களுடைய மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ளுது. அவன் என்னைக்கிறான், சரி சரி சோதோம் கொமோரா அழிந்து அந்த பேசேஜ் வாசிக்கிறான். அக்கிரி வந்து கொட்டு அழிச்சுது, இன்றைக்கி 39வது நாள், இன்றைக்கி நான் நாளைக்கு பார்க்குறேன், நாளைக்கு என்ன நடக்குது, நம்ம பிரசங்கத்தினுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதல் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னா. காலையில் 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, அக்கினியும் கொட்டலை, எந்த ஆபத்தும் வரல, சுனாமி வரல, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்காங்க. என்ன யோனா தேவனுடைய மனுஷன் தீர்க்க தரிசனம் சொன்னால் அவன் எங்கே இருக்கான்? இவனுக்கு பயங்கர கோபம். போங்க ஆண்டவரே, என்னைய 40 நாள் சுற்றி சுற்றி அழியன்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாரையும் ப்ளஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி சொன்னான். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை மாறுமா மாறாதா? யோனா என்ன நினச்சான், நாம் பிரசங்கம் பண்ணது கட்டாயம் நிறைவேறும், அதுக்கப்புறம் நாட்டையே கொளுத்திய நல்லவர் அப்படின்னு ஒரு பேர் கொடுப்பாங்க, ரியல் ப்ராஃபட்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவ்வளோ சந்தோஷம். இங்கே போயிட்டா ஒரு கள்ளத்திற்கு தெரிச்சிட்டா, 40 நாள் சுற்றி சொல்லிட்டாலஞ்சா ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஊருக்கு திரும்பினா கல்லைக்கூட அடித்து கொன்னுருவாங்க போல் இருக்கு, அவ்வளோ பயங்கரம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பிட்டாங்க என் பிள்ளைகள், தாழ்மையோடு ராஜாவிலிருந்து மிருகம் வரைக்கும் மனம் திரும்பிட்டாங்க. தாழ்மை, மனம் திரும்புதல், மனம் திருந்தால் கர்த்தர் ரட்சிப்பார் என்ற விசுவாசம் 3 இருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னார்? யோனாவின் புஸ்தகம், யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். விசுவாசமும் உபவாசமும் கலக்கும் பொழுது அங்கே தாழ்மை வந்து விடுகிறது. இந்த 3 சேர்ந்த உடனே ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு கடைசியில் 3:10, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தான் சொன்னதை செய்யாதிருந்தார். உரமாக சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு இடுப்பு வலி இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணியும் சோமாகலை, நான் ஜெபம் பண்ணியும் சோமாகலை, என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த அம்மா பயங்கர பொல்லாத சண்டைக்காரி, நிறைய பேர்கிட்ட பேசலை, அதனால தான் வெளியே குடுகுடுன்னு ஓடி சண்டை போட போகாதன்னு இடுப்பு வலி வந்திருக்கு அப்படின்னாரு. நீ சொன்ன சோகப்படுத்த மாட்டேன், அந்த அம்மா ஜெபமானாலும் சோகப்படுத்த மாட்டேன், அப்போ நான் என்ன செய்கிறது? அந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறது? ஒழுங்காக பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்ப சொல்லு. அந்த அம்மாவுக்கு இப்போ இடுப்பு வலி, நடந்து பக்கத்து வீட்டுக்கு சண்டை போட போக முடியாது. சொல்லிட்டாங்க, ஆண்டவரே பாஸ்டர் மனம் திரும்ப சொன்னார், நான் மனம் திரும்புகிறேன், என் வலியை எடுத்து போடுங்க. வலி போச்சு. அடுத்த 2 மணி நேரத்தில் மறுபடியும் வலி வந்துருச்சு. ஏன்? அதுக்குள்ளே பரப்பிட்டாங்க சேலை கட்டிட்டு பக்கத்து விட்டு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறான், பாஸ்டர் நீங்கள் சொன்னபடி மனம் திரும்பினேன், ஆனால் சோகமாகலை. சோகமாகி என்ன செய்தீங்க? இல்லை அது என்ன, அது ஒன்றும் செய்யலை, பெரிய காரியம் ஒன்றும் இல்லை, முந்தி செய்தது தான். உடனே நான் சொன்னேன், அம்மா மனம் திரும்புதல்ங்கிறது பாஸ்டர் சொன்னார் மனம் திரும்ப, அதனால் நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வார்ட்ரோப்புக்கு போய் சேலையை பார்க்குறதுக்கு திரும்புறது மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அழுது உள்ளவங்க உடஞ்சி மனம் திரும்புங்க. என்ன அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா வலி நிரந்தரமாக போகும். அதனால் இவங்க வந்து ரியல் கிங்கில் இருந்து எல்லோரும் 3 நாள் சாப்பிடல. ஃபஸ்ட்டு யோனா 4:11,
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். பரிதபிக்காத தண்டனை கொடுத்து அழிக்க விரும்பின தேவன் மனந்திரும்புதல், விசுவாசம், தாழ்மை, இந்த மூணையும் பார்த்து அவரே மாறிட்டார். அவர் மனஸ்தாபப்பட்டார். நம்ம மனஸ்தாபப்பட்டால் அவர் மனஸ்தாபப்பட்டார். நிறைய பேர் ஹீலிங் வரல, மிராக்கிள் வரலன்னா அதுக்கு காரணம் we are lacking one of these things. ஒன்று குறைஞ்சா மற்றதும் தானாக குறைஞ்சிடும். நீங்கள் நினிவேவின் சரித்திரத்தை நான் வாசித்து பார்த்த பொழுது, நினிவே பட்டணம் 128 வருடங்கள் செழிப்பாய் வாழ்ந்தது. இவங்க மனம் திரும்புறதுனால ஃபார் 128 years. அப்போ நினிவே பட்டணம் எதிரிகளால் பிடிக்கப்பட்டது 1245 ஆண்டு, கிமு 1245 ஆண்டு தான் அது விழுந்தது. அது வரைக்கும் அது நல்லா இருந்தது என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 28:1. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலேசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. இப்போ பாருங்க, அடுத்த பாயிண்ட். ஆசாரியர்கள் ஆகிற வம்சம் என்னது? ஆரோனும் அவனுடைய புத்திரரும். ஆரோன் அவனுடைய புத்திரர் இத்மார், அங்கே பேர் சொல்லியிருக்கு. அவங்க தான் ஆசாரியர் ஆகலாம். ஆனால் சாமுவேல் அப்பா எல்கானா அவன் வேறு ஒரு கோத்திரத்தை சார்ந்தவன், எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன். அவங்க முற்பிதாக்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சாமுவேல் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எப்ராயிம் கோத்திரத்தார். ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், சாமுவேல் எப்ராயிம் கோத்திரத்தானாக இருக்கும் பொழுது எப்படி அவன் ஆசாரியராக மாறலாம்? பைபிள் என்ன சொல்லுது? எந்த கோத்திரத்தார் ஆசாரியராகணும்? லேவி கோத்திரத்தார். ஆனால் சாமுவேல் என்ன கோத்திரத்தார்? எப்ராயிம் கோத்திரத்தார். எப்ராயிம் கோத்திரத்தானாகிய சாமுவேல் எப்படி அவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆசாரி ஆகணும்? ஏன் அப்படி ஆயிட்டாங்க? முற்பிதாக்கள் ஓவர் ஸ்டேஜ். பழைய காலத்தில் பட்டியலில் பார்த்திங்கன்னா நாளாகமத்தில் அவன் லேவி கோத்திரம் முற்பிதாக்கள். ஆனால் இவன் பைபிளில் என்ன போட்டிருக்கு? எப்ராயிம் கோத்திரத்தை. நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே, எல்லாம் லேவி கோத்திரத்தெல்லாம் வருவாங்கன்னு எப்ராயிம் கோத்திரத்தை செலக்ட் பண்ணிட்டீங்களே, ஏன் சாமுவேலை ஆசாரியை நான் மாற்றினீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சொன்னார், பாருங்கள், அந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை, என்ன கேவலம், எல்லாம் கேலி பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் சில சமயத்தில் சிலருக்கெல்லாம் ரொம்ப வேதனை இருக்கும்போது நம்ம எந்த வார்த்தை சொன்னாலும் அது ஏறாது. எல்கானா சொல்கிறான், ஏய், நான் உன் ஹஸ்பண்ட் இருக்கேன், நான் 10 பிள்ளைகளுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா? அப்போ ரொம்ப சந்தோஷம், எனக்கு 10 பிள்ளை இருக்குது, நான் நாளையிலேருந்து கவலைப்பட மாட்டேன் அப்படியா சொன்னேன். அதெல்லாம் 10 நீங்கள் என் கணவன் 10 பிள்ளைகள்லாம் நீங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது. அவன் நினைச்சான், கர்த்தர் என் கண்ணீரை துடைத்து இதயத்தின் கவலையை அகற்றி எனக்கு ஒரு குழந்தை பிறந்தார், அதை பாலூட்டி வளர்ப்பேன். என்னைக்கு அந்த குழந்தை பால் மறக்குதோ கொண்டு போய் சர்ச்சில் விட்டுருவேன். எவ்வளோ நாள்? அவ்வளோதான், ஹாலிடேக்கே வரக்கூடாது, அவன் அங்கேயே இருக்கணும் கடைசி வரைக்கும். நம்ம ஒரு நிலையில் ஒரு அம்மா அப்படி இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு குழந்தை கிடச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அந்த குழந்தைய பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தூக்க விட மாட்டாங்க. இது எங்கள் குழந்தை, நீலாம் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ப்ரெஷியஸாக வளர்ப்பாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன செய்யுது? 1 சாமுவேல் 1 கடைசி வசனம். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அன்னால் என்ன சொல்கிறா? சாமுவேலை பால் மறந்தது. அந்த சாப்டர் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. பால் மறந்தால் என்ன செய்வேன்? ஆலயத்தில் கொண்டு ஏலி தாத்தாட்ட விட்டுருவேன். எவ்வளோ நாள் விட்டுருவேன்?
அவங்க கடைசி வரைக்கும் அவர்கள் அங்கேயே இருக்கும்படி விட்டு விடுவேன். லாஸ்ட் டே ஆஃப் ஹிஸ் லைஃப் அப்படின்னு. அதனால தான் எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்த சாமுவேல் அன்னாளின் விசுவாசம், குழந்தை கிடைக்குங்கிற விசுவாசம், அன்னாளின் தாழ்மை. அவன் கோயிலில் போய் முணுமுணுன்னு ஜெபம் பண்ணுறா. அங்கே ஏலி தாத்தா சொல்கிறார், குடிச்சிட்டு வந்திருக்கேம்மா என்கிட்ட அப்படின்ற. இல்லையா, என் இருதயத்தை ஊத்துறையா, பிரச்சனையை ஊத்துறார். அப்படி சாக்ரிஃபிஷியலாக விலையேறப்பெற்ற ஈவை வைத்து உரிமை பாராட்டாமல் கர்த்தர் கொடுத்தது கர்த்தருக்கே என்று விட்டதினால் அவளை எப்ராயிம் கோத்திரமாக இருந்தாலும் தேவன் லேவி கோத்திரத்தார் தான் ஆசாரியராக இருக்க வேண்டும் என்ற நியதியை மாற்றி வைத்து விட்டார் என்று பார்க்கணும். அதுக்கப்புறம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி பார்க்கும் பொழுது அவளுக்கு கிரானிக் ஹீமோஃபிலியா, இரத்தப்போக்கு, கிரானிக் இரத்தப்போக்கு அவளுக்கு பல டாக்டர்ஸ், அந்த காலத்தில் என்னென்னலாமோ இருக்கும், அவள இரத்தப்போக்குக்கு அவ்வளோ ட்ரீட்மெண்ட். ஆனால் அதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணான். அந்த 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஹீமோஃபிலியாவில் சஃபர் பண்ணவா வெரி ரிச் லேடி. அதனால் டாக்டர்கிட்ட போய் 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 பேங்க் பேலன்ஸ் நில்லாயிடுச்சு. இனி போதுக்கு டாக்டர், இங்கே ஒரு டாக்டர் இருக்கான்னு நீ போய் பாருமா, நல்ல ஃபேமஸ் டாக்டர்னால் கூட அவர்கிட்ட போனால் காசு கொடுக்கறதுக்கு கையில் காசு இல்லை. அதனால் அவள் திணறி போயிட்டான். அப்போ அவள் யோசிக்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறதுன்னு அவள் யோசித்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறார், ஏய் ஏசப்பான்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கியா, அவர் வல்லமையாக இருக்குது, அவருக்கு சரீரம் பூரா வல்லமை, நான் நினைக்கிறேன் அவருடைய வஸ்திரத்திலும் கூட வல்லமை இருக்குதுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன, அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று சொன்னாள்னு இருக்குது டிரான்ஸ்லேஷனில். ஒரிஜினலில் சொல்லிக்கொண்டே இருந்தாள் அப்படின்ட்டுருக்கு. இப்போ வந்து எனக்கு சிலர் கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டால் அது தினந்தோறும் கேட்கணுமா அல்லது ஒரு தடவை கேட்டு விட்டுறலாமா, ஆண்டவர் ஞாபகத்தோடு வச்சுருப்பாரா மறந்துருப்பாரா? இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட மனதுருக்கத்தோடு உங்களுக்கு வேண்டியதை ஒரு தடவை கேட்கணும். ஒரு தடவை கேட்டவுடனே அவர் மறப்பதற்கு மனிதன் அல்லவே, பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்லவேங்கிறத நான் அதை பல புதுசாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவேன், அதெல்லாம் அனக்ஷர். அவர் மறந்து விடுவதற்கு மனிதன் அல்லவே, மனிதன் தான் மறந்துடுவான், ஆனால் அவர் மறக்க மாட்டார். ஒரு தடவை சொல்லிட்டீங்க, அவர் ஞாபகத்தோடு வச்சுருக்காரு. அப்புறம் மறுபடியும் சொல்லும்போது, நேற்று சொன்னல நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், நான் சொல்லுவேன், ஆனால் ஆண்டவர் சொல்ல மாட்டார், ஞாபகம் இருக்குது. அப்படின்னா ஏன் மறுபடியும் இவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள்னா என்ன பிரயோஜனம்? அவர் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது சொல்ல சொல்ல அந்த அற்புதம் ஆவியின் தளத்தில் வந்தது. சொல்ல சொல்ல மனிதன் இருமனது உடையவன். அவன் வந்து முதல்ல அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி முடித்த உடனே பிசாசு சொல்கிறான், எத்தனை டாக்டரை பார்த்துருக்க சொல்லு, இதுன்னு இவர் டாக்டரை, இவர் தச்சன், நீ ஒரு டேபிள் செய்யணுன்னா அவர் உனக்கு ஐடியா கொடுப்பாரு, அவன்கிட்ட போய் ட்ரெஸ்ஸை தொட்டால் சுத்தமாக நினைக்கிற, ஆகாது, தப்பாக தான் நினச்சிட்டேன், ஆகாது அப்படின்பா. சொல்ல 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 அந்த 2 மனது ஒரு மனதாகும். அப்போது ஆண்டவரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது மனதுருக்கத்தோடு ஒரு தடவை வேண்டிக் கொள்ளணும். அதுக்கப்புறம் நான் வேண்டிக் கொண்டதின் பதில் ஆவியின் தளத்தில் வந்துவிட்டது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி என் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் அறிக்கையிடுறீங்க. அதனால் ஜெபிக்கும்போது ஒரு தடவை பாரத்தோடு ஜெபிச்சுட்டு
பதில் வருகிறது. ஆவியின் தளத்தில் இருக்கும் பதில் நேராக கீழே இறங்கி வந்து ஜோதிகளின் பிதா வீட்டுக்கு வந்து அங்கேருந்து என் சரீரத்தில் வரட்டும் அப்படின்னு அறிக்கை பண்ணுங்க. அவள் சொன்னான், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சோமாவே அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தாள். நீங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இரு மனது ஒரு மனதாகிவிடும். ஒரு மனதானவன் தான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.